அப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்திய பெரிய பதற்றம் உச்சகட்டத்துல இருந்துச்சு. அந்த நேரத்துல அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார். ஆனா அந்த அறிவிப்பை அவர் எங்க எப்படி வெளியிட்டாருங்கிறது தான் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். வாங்க, அந்த பரபரப்பான அறிவிப்பு என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டு அதிபர் அதுவும் போர் நடக்க போகுதுங்கிற சூழல்ல ஒரு அறிக்கை விடுறார்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். உலகமே உத்துப்பாக்கும். நாட்டின் கொள்கை, இராணுவத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு எல்லாமே அதுல அடங்கியிருக்கும் இல்லையா? ஆனா இவ்ளோ முக்கியமான ஒரு சீரியஸான அறிவிப்பு அவர் எங்க சொன்னாரு தெரியுமா? ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் டீமோட வெற்றி விழாவுல. நம்ப முடியுதா? ஒரு பக்கம் போர் பதற்றம், இன்னொரு பக்கம் ஃபுட்பால் கொண்டாட்டம். இதுவே இந்த முழு விஷயத்தோட ஒரு விசித்திரமான தொடக்கமா இருந்துச்சு. சரி, அந்த அசாதாரணமான சூழலை இப்போதைக்கு ஓரமா வைப்போம். அதிபர் ட்ரம்ப் அப்படி என்னதான் சொன்னார்? முதல்ல போர்க்களத்துல அமெரிக்க ராணுவம் என்னெல்லாம் சாதிச்சதுன்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் கார்டையே வாசிச்சார். இங்க பாருங்களேன், ட்ரம்ப் சொன்ன கணக்குப்படி வெறும் 3 நாள்ல ஈரானோட 24 கப்பல்கள் காலி. அது மட்டும் இல்ல, அவங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம், விமானங்கள், அப்புறம் கிட்டத்தட்ட 60% ஏவுகணைகள், 64% ஏவுகணை லாஞ்சர்கள்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டுதா புள்ளி விவரத்தோட சொன்னார். அவரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நாங்க நினைச்சதை விட ரொம்ப வேகமாவும், இதுவரைக்கும் யாருமே பாத்திராத அளவுக்கும் இது செஞ்சிருக்கோன்னு சொன்னார். இது வெறும் ராணுவ வெற்றி மட்டும் இல்ல, இது அமெரிக்காவோட அசைக்க முடியாத பலத்தை காட்டுற ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவங்க ராணுவம் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்ல ஒரு உதாரணமும் சொன்னார். ஈரான் ஒரு மிசைலை லான்ச் பண்ணா வெறும் 4 நிமிஷத்துல, ஜஸ்ட் 4 மினிட்ஸ்ல அந்த லான்ச்சரையே அமெரிக்கா தாக்கி அழிச்சிடுமா. இத அவங்களோட டெக்னாலஜி எவ்வளவு வேகமா துல்லியமா இருக்குன்னு எதிரிகளுக்கு நேரடியா விடுக்கிற ஒரு வார்னிங் மாதிரி தான். இந்த மாதிரி ராணுவ வெற்றிகளையெல்லாம் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா ட்ரம்போட பேச்சு நேரடியா ஈரான் பக்கம் திரும்புது. அதுக்கப்புறம் அவர் சொன்னது வெறும் அறிக்கை இல்ல, அது ஒரு நேரடியான இறுதி எச்சரிக்கை. ஈரான் ராணுவ வீரர்களுக்கு முன்னால ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப கடுமையான ஒரு சாய்ஸ் வைக்கப்பட்டது. ஒன்னு, உங்க ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு சரணடைங்க, உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். இல்ல எதிர்த்து நின்னீங்கன்னா மரணம் 100% நிச்சயம். இந்த 2 தவிர வேற வழியே இல்லைங்கிறது தான் மெசேஜ். இந்த எச்சரிக்கை ராணுவ வீரர்களோட மட்டும் முடியல, ஈரான் டிப்ளோமேட்ஸ்க்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டது. அதாவது, நீங்க உங்க பதவியை விட்டுட்டு உலகத்துல எங்க வேணும்னாலும் தஞ்சம் கேட்டுக்கோங்க, புதுசா ஒரு நல்ல ஈரானை உருவாக்க எங்களுக்கு உதவுங்கன்னு சொன்னாங்க. இது ஈரானோட அப்போதைய அரசாங்கத்தை உள்ள இருந்தே உடைக்கிற ஒரு பிளான். ஏபிசி நியூஸ்ல சொன்ன மாதிரி அமெரிக்க ராணுவத்தோட பலத்தை பத்தி யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான், அவங்க பவர் பத்தி யாருக்குமே சந்தேகம் இல்ல. ஆனா அசல் கேள்வி அது கிடையாதே. சரி, இந்த ராணுவ வெற்றிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திட்டம் என்ன? மீடியா இதை எப்படி பார்த்துச்சு? குறிப்பா ஏபிசி நியூஸோட அனாலிசிஸ் சில முக்கியமான கேள்விகளே எழுப்புச்சு. ஓகே, வெற்றிகளை அறிவிச்சாச்சு, வார்னிங் கொடுத்தாச்சு, எல்லாம் சரிதான். ஆனா மீடியா கேட்ட அந்த முக்கியமான கேள்வி இதுதான், அடுத்து என்ன? இதுதான் அங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி. அந்த ரிப்போர்ட்டர் சொன்னபடி அடுத்து என்னன்னு கேட்டதுக்கு பிரசிடென்ட் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்தத பத்தி நான் பேச விரும்பல. ஒரு போரோட அடுத்த ஸ்டெப் பத்தி பேசவே தயங்குறாருன்னா அப்போ பெரிய லாங் டேர்ம் பிளான் எதுவும் இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அவரோட முழு ஃபோக்கஸும் ஃபியூச்சர் பிளான்ல இல்ல. அதுக்கு பதிலா நாம இப்ப செய்யறது சூப்பரா இருக்கு, அத நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அப்போ கிடைச்ச வெற்றியில மட்டுமே கவனம் செலுத்தினாரு. இது ஷார்ட் டேர்ம் வெற்றிக்காக லாங் டேர்ம்ல என்ன நடக்குங்கிறத யோசிக்காம இருக்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் பிளான் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமா நடக்குதுன்னா அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற பிளான் என்ன? இந்த தற்காலிக வெற்றி தெளிவான ஒரு நீண்டகால திட்டம் இல்லாததை மறைக்கிற ஒரு விஷயமா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?